அன்பு கும்பராசி நேயர்களே, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. காலபுருஷருக்கு 11வது ராசியில் கும்பராசி இருக்குங்க. சாதிக்க பிறந்தவங்க. இந்த உலகத்தில் சாதனையை படைச்சி அத்தனை பேர் முன்னாடியும் சாதிக்க பிறந்தவங்க தான் கும்பராசிக்காரங்க. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், கும்பம்னாலே துன்பம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இந்த தருணம் உங்களுக்கு துன்பமாக இருக்கலாமே தவிர, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக சாதிச்சே தீருவீங்க. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கிரக பலன்கள் மாறுபடுறதுனால நீங்கள் நினச்ச உடனே உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அதனால் சோர்வடையவே அடையாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி உங்களை தேடி வந்தே தீரும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. தன்மானம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் எதிர் திசையில் இருக்கிறவங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மரியாதையை அத்தனை பேர் முன்னாடியும் உங்களுக்கு தர மாட்டாங்க. வேணும்னே உங்களுக்கு தராமல் உங்களை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அதை எதையுமே நீங்கள் கண்டுக்காதீங்க. உழைச்சி நீங்கள் முன்னேறணும் அப்படின்ற முக்கியமான ஒரு குறிக்கோளில் மட்டும் இருந்தீங்கன்னு சொன்னால் வெற்றியே உங்களை தேடி வரும். அப்படி நீங்கள் வெற்றி பயணத்தை நோக்கி நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த மரியாதையும் தன்மானமும் மதிப்பும் மற்றவங்க தானாகவே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். யார் உங்களை மதிக்காமல் இருந்தாங்களோ காலத்தின் கட்டாயத்தால் கண்டிப்பாக அவங்களே உங்களை தேடி உங்களை மதிப்பாங்க. சுக்கிர பகவான் 11வது ஸ்தானத்தில் இருக்கிறாரு. திடீர்னு உங்களுக்கு சுக்கிர தசை கண்டிப்பாக வரும். இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. வீடு வாங்க முடியலனாலும் மனையை வாங்கி அதில் பூமி பூஜையாவது கண்டிப்பாக போட்டே தீருவீங்க. ஆனால் அதில் வரக்கூடிய சிக்கல் என்னவா இருக்கும்னா, கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கும். அந்த பத்திரப்பதிவுகளை 1க்கு 2 முறை இல்லைங்க, 3க்கு 4 முறை பல தடவை அலசி ஆராய்ஞ்சிட்டு எந்த வீடாக இருந்தாலும் எந்த மனையாக இருந்தாலும் வாங்குங்க. அப்படி நீங்கள் அலசி ஆராய்ஞ்சி வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நினச்சதெல்லாம் வெற்றியாக தான் மாறும். சுக்கிர பகவான் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல விஷயங்களை தூக்கிட்டு அப்படியே உங்கள் மடியில் வைக்க போகிறாரு. உங்களால் அதை வேணான்னு சொல்ல முடியாது, தட்டி கழிக்கவும் முடியாது. ஒருத்தருக்கு சுக்கிர தசை அடிக்கிற வரைக்கும் தான் அவரோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையோட உயரத்தில் போய் உட்கார்ந்துருவார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுக்கிர பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு சுக்கிர தசை வரப்போகுது. கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. சாதிக்க பிறந்தவங்க தான் கும்பராசிக்காரர்கள். கும்பம்னாலே துன்பம் கிடையாது, கும்பம்னாலே இன்பம் தான். இனிமே 7.5 சனி ஜென்ம சனி நடக்குதா, நடக்கட்டுமே. அதனால் எந்த பாதகமுமே கிடையாது. மந்தத்தன்மையாக இருப்பீங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். எந்த விதமான ஒரு காரியத்தை எடுத்தாலும் இன்றைக்கி வேணாமே, நாளைக்கு செஞ்சுக்கலாமே, இதை அப்புறமா பார்த்துக்கலாமே, அந்த மாதிரி ஒரு மந்தத்தன்மை இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார். கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதுக்காக பயப்பட வேணாம். கணவன் இல்லை மனைவி இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலே போதும். அந்த வீட்டிலையும் சரி, அந்த மனையிலையும் சரி, அந்த இல்லத்துலேயும் சரி மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வரணும் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கவங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே அசிங்கப்பட்டு போகிற மாதிரி, தலகுனிவு ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடடா, இவங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் நினச்சோமே, நல்லா இருக்காங்களே அப்படின்னு பொறாமப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னால். அதனால் கும்பராசி அன்பர்களே, கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, மனைவிகளாக இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்களோட கணவன்கிட்டையும் மனைவி கிட்டையும் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இல்லத்தில் சுபிக்ஷம் மட்டுமே தாங்க பெருகும். அப்படி இல்லைன்னா ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படும். அந்த மனஸ்தாபங்களை நாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். சுக்கிர பகவான் உங்களை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால்
குலதெய்வமோட அனுகிரகமும் உங்கள் மேலே விழும். குலதெய்வத்தோட அனுகிரகமே உங்கள் கூட இருக்கும்போது சுக்கிர பகவானும் உங்களை பார்க்கறதுனால நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதனால் குலதெய்வத்துக்கு போக முடியல, இது வரைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு நான் போனதே இல்லை அப்படின்னு யாராவது இருந்தாலும் சரி, கும்பராசி அன்பர்களே, தயவு செய்து எனக்காக நீங்கள் இந்த ஒரு உதவி பண்ணுறதா இருந்துட்டு போகட்டுமே. உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் அந்த குலதெய்வத்தை ஐயா ஐயா அம்மா, நான் இது நாள் வரைக்கும் உங்களை பார்க்காம விட்டுட்டேன், உங்களை வழிபடாமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற குறைகள் அத்தனையும் குலதெய்வத்துக்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்களோட அருளை நீங்கள் பெற்றுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு அதிசயம் கும்பராசி நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு நடந்தே தீரும். இதை யார் நினச்சாலுமே மாற்ற முடியாது. நமக்கு ஒரு சில நல்லதுகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் தெய்வ அனுகிரகங்கள் கண்டிப்பாக நமக்கு இருந்தால் மட்டுமே தான் நாளும் நல்லதாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அலைச்சல், அதாவது தேவையே இல்லாமல் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஆனால் அந்த இடத்துல நாம் எதிர்பார்த்த வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்காது, மறுபடியும் அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துலையும் நாம் எதிர்பார்த்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்காது, பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். இந்த பிப்ரவரி மாதம் பயணங்கள் மட்டுமே தான் கும்பராசிக்காரர்கள் நிறைய சந்திப்பீங்க. திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரலாம். ஆனால் யாருமே மனசை தளர விட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க. இன்னொரு வேலையை தேடிட்டு அப்புறமா உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுடுங்க. அப்படி நீங்கள் இன்னொரு வேலையை தேடிட்டு இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையை விட்டீங்க அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படுறது மிக மிக குறையும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மன அழுத்தங்களும் மன வருத்தங்களும் தான் ஏற்படும். என்னடா இது, நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நமக்கு வேலையுமே சரியாக இல்லையே அப்படின்னு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், இதனால் இல்லத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே மறுபடியும் ஒரு தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்ன கும்பராசியில் இருக்கிற கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி விட்டு கொடுத்து போங்க. அப்படி நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் மட்டுமே தான் பெருகும். கும்பராசிக்காரர்களுக்கு, கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. இனி அவங்களோட வெற்றியை யார் நினச்சாலுமே தடுக்கவே முடியாது. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வெற்றியை எடுத்துக்கிட்டு வந்து உங்களோட மடியில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரப்போகுதுங்க. ஆனால் அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கிறதா இருந்தாலும் 1க்கு 4 முறை அலசி ஆராய்ஞ்சி இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு பல தடவை அதில் இறங்கி எல்லாமே ஆழம் பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தை நாம் செய்யணும். கும்பராசி அன்பர்களே, அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் கும்பராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும்.